So morning breakfast. So in the no oil day diet இதுக்கு வந்து நான் எடுத்துக்கிறது வந்து மல்டிகிரெயின் பிரெட் எடுத்துர்க்கேன் பாருங்க எல்லா சீட்ஸ் எல்லாம் இருக்கு just don't mind the washing machine சத்தம் ஓடிட்டு இருக்கு அந்த பக்கம் இத வந்து நம்ம dry toast பண்ண போறோம் நான் வந்து ரெண்டு தான் டோஸ்ட் பண்றேன் because நான் வந்து ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிட போறேன் நிறையனா ஒரு ஆரஞ்சு and one banana சாப்பிட போறேன் நான் சோ அதனால நான் ரெண்டு டோஸ்ட் சாப்பிடுறேன் உங்களுக்கு வந்து பத்தாது அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க மூணு டோஸ்ட் சாப்பிட்டுக்கோங்க சோ இது வந்து dry toast பண்ணிக்கோங்க ஏனா no oil dietனா நம்ம அப்படி தான பண்ணனும் சோ my toast is ready நான் போய் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு நான் சாப்பிட போறேன் ஓகே சோ என்னோட பிரேக்பாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு toast dry toast பண்ண bread ஒரு full orange and one full banana actually usually இன்னைக்கு எப்பவுமே வந்து grapes இருக்கும் apple இருக்கும் அதெல்லாம் இப்ப இல்ல பட் எனக்கு யூசுவலா மார்னிங்ஸ் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் fleshy fruits சாப்பிடுறது தான் பிடிக்கும் சோ இப்போ வந்து ஆஃப்டர்நூன் லஞ்ச் குக்கிங்க்கு வந்து நான் வந்து இந்த உடைச்ச பச்சை பயிறு இருக்கு இல்லையா அந்த இது அதை எடுத்துர்க்கேன் நான் இது இந்த பாதியா உடைச்சிருக்கும் இது வந்து இது இன்னும் ஹெல்தி சோ இது வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் இங்க நான் வந்து இது பாருங்க 1/3 கப் 1/3 கப் மெஷர்மென்ட்க்கு தான் நான் எடுத்துர்க்கேன் ஏனா இன்னைக்கு இது எனக்கு மட்டும் தான் ஆன் பண்ணியாச்சு இதுல தண்ணி ஊத்திக்கலாம் ஓகே இதுல கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கிறேன் நான் இப்போ இப்போ இத வந்து ஒரு 2 சத்தத்துக்கு நான் குக் பண்ண போறேன் இது வந்து நல்லா வெந்துச்சு இப்போ இத வந்து நான் பாருங்க எவ்வளோண்டு போட்டோம் அதே எவ்வளோ இருக்கு பாத்தீங்களா எனக்கு இன்னைக்கு இந்த குழம்புக்கு வந்து நான் போட போறது வந்து பீக்கங்காய் போட போறேன் பீக்கங்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து நம்ம எண்ணெய் இல்லாம நம்ம பண்ண போறோம் அப்படின்றதுனால இதுல வந்து நம்ம தாளிக்க முடியாது சோ அப்போ உங்களுக்கு இப்ப நீங்க வந்து நோ ஆயில் டயட் இல்லாம இருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சமா எண்ணெய் போட்டு வெங்காயம் போட்டு தாளிச்சுக்கோங்க சரியா பட் நான் வந்து இன்னைக்கு தாளிக்கல பட் நான் வந்து இப்போ இத கொஞ்ச நேரம் வேகட்டும் இதுல நான் வந்து இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊத்தி இத நான் கொஞ்சம் கொதிக்க வச்சிட்டு இருக்க போறேன் அது நல்லா இது மெதுவா கொதிக்க வச்சிட்டு இருந்தேன் நல்லா பீக்கங்காய் வெந்துச்சு பாத்தீங்களா நல்லா தெரியுது பாத்தீங்களா இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் இந்த அரைச்சு வச்சிருக்க தேங்காய் இத போட்டுக்க போறேன் போட்டுட்டு இது இனி அதுவா கொதிச்சு வரட்டும் அதுவும் ஒரே ஒரு பாயில் தான் இப்போ இதுல இருக்கிற அளவு தண்ணி வந்து எனக்கு போதும் இது வந்து இன்னும் ஒரு என்னோட அடுப்பு பாருங்க எவ்வளவு சிம்ல எரியுதுன்னு இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் கொதிக்கட்டும் ஏனா தேங்காய் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விட கூடாது நம்ம பாத்தீங்களா இதுல நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு நான் இப்போ இத எடுத்து ஆஃப் பண்ணி இந்த இதுலயே இருக்கட்டும் பிரஷர் பேன்லயே இருக்கட்டும் அந்த சூடு அந்த அடுப்பு எல்லாமே அதோட சேர்ந்து இருக்கட்டும் சோ நம்ம இன்னைக்கு நோ ஆயில் டயட் இது பார்த்துட்டு இருக்கோம்ல அதுல வந்து நம்ம ஆல்ரெடி பாசிப்பருப்பு குழம்பு அந்த இது பண்ணிட்டோம் அரைப்பருப்பு அந்த இது பண்ணிட்டோம் இன்னொன்னு வந்து பன்னீர் வந்து நான் பாருங்க எவ்வளோண்டு எடுத்துர்க்கேன் மேபி இது வந்து 50 கிராம்ஸ் இருக்கும் அவ்வளவுதான் நான் நினைக்கிறேன் இத வந்து நீங்க இந்த பாருங்க இந்த மாதிரி பொடியா கூட கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இப்படி ரொம்ப உங்களுக்கு இப்படி பொடியா கட் பண்றது ஓகே அப்படி நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஆனா நான் இன்னைக்கு வந்து இத வந்து கொஞ்சம் கிரம்பிள் பண்ணிக்க போறேன் புர்ஜி மாதிரி கொஞ்சம் கிரம்பிள் பண்ணிக்க போறேன் இப்போ இந்த இதுக்கு வந்து நான் வந்து ஒரு கால் வெங்காயம் அதை வந்து இப்படி நல்ல பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதே மாதிரி ஒரு half தக்காளி பழம் மீதி half இங்க தான் இருக்கு பாருங்க half தக்காளி பழம் கொஞ்சம் கேப்சிகம் ரொம்ப ஒரு 2 ஸ்ட்ரிப் கேப்சிகம் குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நான் இதோட மிக்ஸ் பண்ணிக்க போறேன் நம்ம வெங்காயம் ரெகுலரா
பச்சை வெங்காயம் சாப்பிடத்தான் செய்வோம், தக்காளி பழமும் சாப்பிடத்தான் செய்வோம். ஸோ அதனால அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. கேப்சிகமும் நம்ம இந்த மாதிரி சாப்பிட்டு பழகிக்கணும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அட் த சேம் டைம் ஹெல்த்தியும் கூட நமக்கு. ஸோ அதனால் நான் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம மிஸ்ஸி ரொட்டிக்கு வந்து ஒரு பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, சீரகமும் கொத்தமல்லி இதையும், அந்த இதை வந்து நான் இனிமேல் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் நிறையாவே பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இதை இதோட நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப வேண்டாம், உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அதே மாதிரி மஞ்சள் தூள், சரியா, ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதுக்கு வந்து இல்லை நீங்கள் சில்லி பவுடர் போட்டால் உங்களுக்கு எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. நம்ம வந்து முள்ளங்கி சாலட் பண்ண போகிறோம், அதுலேயும் சில்லி தான் போட போகிறோம், பச்சை மிளகா தான் போட போகிறோன்றதுனால நான் இதில் வந்து கொஞ்சம் பப்ரிக்கா பவுடர் ஆட் பண்ணுறேன். நான் பாருங்கள், பப்ரிக்கா பவுடர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பப்ரிக்கா பவுடர் கிடைக்கல, இல்லை என்கிட்ட அது இல்லை அப்படின்னா நார்மல் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. எனக்கு வந்து அந்த மிளகா பொடி வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குமா, எனக்கு அதனால நான் வந்து இந்த பப்ரிக்கா பொடி பவுடர் சூஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கட் பண்ணி போட்டுக்கிறேன். இதுக்கு வேணுங்கிற அளவு உப்பு, இதில் லெமன் ஜூஸ் கரெக்டாக வேணுங்கிற அளவுக்கு நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. நான் ஏன்னா எனக்கு இந்த இது வந்து எனக்கு மட்டும்தான், நான் பாட்டுக்கு நிறைய பண்ணிட்டு யார் சாப்பிட்றது அதுக்கப்புறம். அதனால் இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இன்றைக்கி முள்ளங்கி சாலட் பார்க்க போகிறோன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த முள்ளங்கி சாலடுக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும், கொஞ்சம் நீளமாக, அதாவது இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கணும். இந்த சைஸ் ஓட்டையில் இருக்கிற கிரேட்டரில் கிரேட் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி, சரியா, கிரேட் பண்ணிக்கோங்க. கிரேட் பண்ணிவிட்டு இதில் வந்து தண்ணி இருக்கும், நிறைய தண்ணி இருக்கும், சரியா. இப்போ நம்ம இதை வந்து இப்படி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னேன்ல, கேரட்டையும் அதே மாதிரி நான் திருவி வச்சுருக்கேன். இதே மாதிரி லாங் இதில் எப்படி திருவியிருக்கேன் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. இந்த மாதிரி திருவி வச்சுக்கோங்க. திருவி வச்சுட்டு நான் வந்து ஃபுல் கேரட் நான் திருவலை. இந்த இந்த முள்ளங்கி எவ்வளோ இருக்கோ அதில் பாதி நீங்கள் கேரட் போட்டிங்கன்னா போதும், நிறையா போடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இதில் வந்து தக்காளி பழம் நல்ல குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளி பழமும் வந்து நீங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் போடுங்க. இன்றைக்கி நான் எடுத்த தக்காளி பழம் வந்து ரொம்ப குட்டி, அதனால் நான் 2 எடுத்திருக்கேன். ஸோ அதனால் நான் இப்போ போட்டுக்க போகிறேன், பத்தலை எனக்கு. ஸோ அதனால் நான் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதே மாதிரி பச்சை மிளகா, அது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து சில்லி பவுடர் வேறு எதுவும் போடக்கூடாது, பச்சை மிளகா போட்டிங்க மட்டும்தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ பச்சை மிளகா போட்டாச்சு, அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா. அதே மாதிரி கொத்தமல்லி இலையை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு லெமன், நமக்கு வந்து இப்போது நோ ஆயில் டயட்டுக்கு உண்டான அந்த டேக்கு உண்டான ஒரு சாலட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் எண்ணெய் கிடையாது. ஸோ அதனால் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. நான் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தயிர் வந்து நல்லா ஒரு 2.5 ஸ்பூன், சரியா, 2.5 ஸ்பூன் தயிர் இதில் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். நான் உப்பு போட்டுட்டு இதை நல்லா இப்போ பீட் பண்ணிக்க போகிறேன். மோர் தான், வேற என்ன, புதுசாக என்ன பண்ண போகிறேன் நான். அந்த மோரில் நான் வந்து என்ன நான் வந்து இந்த முள்ளங்கி
பிழிஞ்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணியை ஊற்றிட போகிறேன் இதில். இப்போ இந்த அடித்து வச்சுருக்கிற இந்த இதில் வந்து தண்ணி, சரியா? தண்ணி வந்து நம்ம ஃபுல்லாக ஆட் பண்ணாமல் நான் இங்கே வந்து இந்த முள்ளங்கி பிழிஞ்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதையும் இதில் ஆட் பண்ணிடுறேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு இதை இப்படியே நம்ம குடிச்சிடலாம். நமக்கு வந்து வேறு ஒன்றுமே இதில் ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் நான் கொஞ்சம் அதை எக்ஸ்ட்ராவாக ஸ்பெஷலாக்குவோம். நம்ம என்கிட்ட வந்து இன்றைக்கி காலையிலேருந்து வெட்டினதில் வந்து கொஞ்சம் வெங்காயம் இருக்குது மீதி, சரியா? இந்த வெங்காயம் இல்லைன்னா நான் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் ஒன்றை எடுத்து கட் பண்ணி போட்டிருப்பேன். பட் சரி, இதை எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், சரியா? கருவேப்பிலை இந்த மாதிரி கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடுறேன். போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நம்ம நைட்டு டின்னருக்கு வந்து நான் இங்கே ஸ்வீட் பொட்டேட்டோ சாலடுக்கு வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ, அதாவது சீனிக்கிழங்கு வந்து நல்ல இன்றைக்கி பெரிய கிழங்கு, செம்ம பெரிய கிழங்கு. அதை வந்து இப்போ அவிச்சு வச்சுட்டேன். ஆல்ரெடி நான் அவிச்சு வச்சுட்டேன். நான் வந்து உதுத்தி போட்டுட்டேன். அதில் நான் 3 பீஸ் காட்டினேன்ல, அதில் ஒரு பீஸ் நான் வச்சுட்டேன். நிறைய இருக்குது, இதே நிறையா இருக்குது. அண்ட் இது எனக்கு மட்டும்தான், ஸோ அதனால் போதும் நமக்கு. இந்த இதில் வந்து நான் வெங்காயம், பச்சை மிளகா அண்ட் கருவேப்பிலை இது 3 வச்சுருக்கேன். இது 3 நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். அஃப்கோர்ஸ் சீனிக்கிழங்கு வந்து நம்ம உப்பு போடாமல் தான் அவிச்சிருப்போம். ஸோ அதனால் இதுக்கப்புறம் தான் நம்ம இதில் உப்பு சேர்க்கணும்.